ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஃப்ரேமிங் அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல நான் சிலத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு நெனைக்கிறேன். அது கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ 1 பண்றதுக்கு 4 ஸ்டிக் தேவை. ஸோ பேசிக்கா 4 ஸ்டிக்ஸ் தேவை. 2 பண்றதுக்கு 8 ஸ்டிக்ஸ் தேவை. இப்போ எம்ஸ் பண்றதுக்கு எவ்வளோ ஸ்டிக் தேவை? இத இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, 1 பண்றதுக்கு 4 ஸ்டிக் தேவை. ஸோ ஸோ 4 ஸ்டிக் தேவை. ஸோ எம்ஸ் பண்ண 4 ஸ்டிக்ஸ் தேவை. பேசிக்கா 4 டைம்ஸ் அதிகமா தேவைப்படுது. 4 டைம்ஸ் ஸ்டிக்ஸ் நெறைய தேவைப்படுது. ஒரு பண்றதுக்கு 4 மடங்கு ஸ்டிக் தேவைப்படுது. அந்த மாதிரி தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஒரு பண்றதுக்கு 3 ஸ்டிக் தேவைப்படுது. 2 பண்ணா 6 ஸ்டிக் தேவைப்படுது. ஸோ எக்ஸ் பண்ணணும்னா 3x 3x ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. 3x ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. ஸோ பேசிக்கா அந்த மாதிரி 3 டைம்ஸ் அதிகமா தேவைப்படுது. ஸ்டிக்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது. ஒரு பண்றதுக்கு 3 ஸ்டிக்கு. ஸோ 2 பண்றதுக்கு 6 ஸ்டிக்கு. எக்ஸ் பண்றதுக்கு 3x ஸ்டிக்கு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பெட்டர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல. ஸோ இப்போ நம்ம ஃப்ரேமிங் அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் போயிடலாம். So consider that there are n number of apples in a basket. If 5 more apples are added, what will be the total number of apples in the basket now? அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ n ஆப்பிள்ஸ் இருக்கு. n ஆப்பிள்ஸ் இருக்கு. இதை நான் ஆரஞ்சு கலர் எழுதினேன். 5 more apples plus 5 ஆட் பண்ணா எவ்வளோ வரும்னு கேட்கறான். வாட் வில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இந்த பேஸ்கெட் நவுன்னு கேட்குறது. n+5 தான் வரும். வெறும்னா n+5 வரும். இது அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் இது பேசிக்கா. n ஆப்பிள்ஸ் பிளஸ் 5 மோர் ஆப்பிள்ஸ். பேசிக்கா ரெண்டும் ஒரே கைண்ட் தான். 5 ஆப்பிள்ஸ். அதனால நீங்க ஆட் பண்ணி n+5 தைரியமா சொல்லலாம் இல்ல. n+5 ஏன்னா கலர்ல மார்க் பண்றேன். n+5 வேற கலர்ல மார்க் பண்றாங்க. ஸோ இப்போ கன்வெர்ட்டிங் அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு வெர்பல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். Few examples are given in the following table. So first statement algebraic statement என்ன கொடுத்திருக்காங்க? m plus 14 14 plus m. So m plus 14 is nothing but 14 more than m. x minus 6 x is reduced by 6 6 குறைக்கிறாங்க. x ல இருந்து 6 குறைக்கிறாங்க. 3y or 3 into y product of 3 and y அதுவும் தெரிஞ்சது தான். 5 divided by set 5 divided by set அவ்வளவுதான். ஸோ 2p minus 5 இது எப்படி எழுதுறாங்கன்னா 2 times p 5 less to 5 less than 2 times p அப்படின்னு எழுதலாம். 5 less to 2 times p அப்படின்னு எழுதலாம். ஸோ அதே மாதிரி வெர்பல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி கன்வெர்டட் டு அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதான் பார்க்க போறோம். அதை நம்ம இப்போ ட்ரை பண்ண போறோம் இப்போ நம்மளே. ஸோ a+5 இதை பேஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை நான் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே, நீங்க பாஸ் பண்ணி ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆன்சர் ரிவீல் பண்ண போறேன். ஸோ a+5 எப்படி எழுதலாம்னா 14 more than m இதுல கொடுத்துருக்கோம். ஸோ 5 more than 5 5 more than a 5 more than a இதான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. more than a 6z minus 1 இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைக் 6 times z 6 times z 1 less than 6 times z ன்னு எழுதணும். 1 less than 6 times z. ஸோ 6 times z போட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட் -1 அதான் பேசிக் ஐடியா. ஸோ 12y ப்ராடக்ட் ஆஃப் 12 and y ப்ராடக்ட் ஆஃப் 12 and y x by 6 x divided by 6 x divided by 6 இதான் 4 கொஸ்டினுக்கு ஆன்சர். இங்க இருக்கிற 4 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 5 more than a plus 5 னா 5 more than a 5 ஆட் பண்றீங்கன்னு அர்த்தம் ஏக்கு. 6z minus 1 னா 6 times z 1 less than 6 times z ன்னு எழுதலாம். நீங்க வெர்பல் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். நீங்க டைரக்டா அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்டே புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதுக்கும் நான் சொல்லிடுறேன் வெர்பல் ஸ்டேட்மெண்ட் நான் புக்ல கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 12 into y னா 12y பேசிக்கா. அப்புறம் எக்ஸ் டிவைட் பை 6 எக்ஸ் பை 6 அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இந்த வேற எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். கன்வெர்ட்டிங் வெர்பல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் மறுபடியும் அதே தான். x is increased by 21 x plus 21 7 is taken away from a அப்போ என்ன வரும்னா a minus 7 வரும். a minus 7 7 is increased taken away from a னா a இருக்கு அதாவது 7 எடுத்துறோம் a minus 7. ஸோ அழிச்சிடுறேன். அடுத்த எக்ஸாம்பிள் ட்வைஸ் பி 2p ன்னு அர்த்தம். ட்வைஸ் p னா 2p த்ரைஸ் p னா என்ன வரும் 3p ன்னு வரும். 4 times p னா 4p அந்த மாதிரி தான். 10 divided by m ஸோ 10 by m ன்னு வரும். 10 by m ப்ராடக்ட் ஆஃப் 7 and y divided by 2 7y by 2 ன்னு வரும். அவ்வளோதான் 7y by 2. அடுத்த சைட். ஸோ அதே மாதிரி மறுபடியும் நமக்கு ட்ரை தீஸ் எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நம்ம கேட்டிருக்காங்க கொஸ்டின். அதே மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. அப்புறம் என் ஆன்சர் பாருங்க. அப்போ தான் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் ஆன்சர் ரிவீல் பண்ண போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் பண்ணி. 7 times of 9 minus
5. 7 times n, 7 times of n 9 இல்ல, n இது n. So 7n, 7 times n minus 5. Sum of x and 4, x plus 4. Sum of x and 4 னா x plus 4. Because sum ன்னு கொடுத்திருக்கான், x and 4 ன்னு கொடுத்துட்டான். So x plus 4 தான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். sumனா addition ன்னு அர்த்தம். 3 times y divided by 8. 3 times, timesன்றது ப்ராடக்ட்னு அர்த்தம். So 3 times y divided by 8. Divided by 8 னா divided by 8 தான், நார்மல் ஸ்டேட்மெண்ட். 11 is multiplied by m. Multiplyனா ப்ராடக்ட் தான். 11 into m. So பேசிக்கா இதை 11m ன்னு எழுதலாம். பக்கத்துல எழுதிக்கலாம். ஆக்சுவலா இதை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பேசிக்கா சொல்லிடுறேன். இப்ப ஒரு வேரியபிள் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்னா, லைக் ப்ராடக்ட் ஆஃப் y and 2, y and 2னா இங்க 2y ன்னு எழுதிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் லெட்ஸ் சே ப்ராடக்ட் ஆஃப் 100 and z னா 100z ன்னு எழுதிக்கலாம். 100z இப்படி எழுதலாம், பக்கத்துல எழுதிக்கலாம். பேசிக்கா அதுக்கு அர்த்தம் இதான், ப்ராடக்ட் ஆஃப் 100 and z. இதுக்கு அர்த்தம் வந்து ப்ராடக்ட் ஆஃப் y and 2 வந்து 2y. அதான் மீனிங். இதான் அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேசிக்கா. அடுத்த ஸ்லைட், சால்விங் அன்னோன்ஸ் த்ரூ எக்ஸாம்பிள். ஓகே, அது அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து இதான் பார்த்துருக்கோம், ஃப்ரேமிங் அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம், இதான் பார்க்க போறோம், சால்விங் அன்னோன்ஸ் த்ரூ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.